ஏன் தனியா வந்திருக்கமா? அது ஒன்றும் இல்லை, ஏமா கேட்குற? என்னப்போ எனக்கு நிம்மதியே போயிருச்சு. ஏமா இப்படி பேசுற? ஏதோ மாமியா கிளவி ஏதோ உள்ள பூந்து ஏதாவது சண்டை இழுத்து விட்டுருச்சோ உனக்கும் உன் வீட்டுக்காருக்கும்? எதா இருந்தாலும் சொல்லுமா அம்மாட்ட. ஏமா போமா, அது எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்குது. நானும் சமாளித்து பார்க்குறேன். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே சண்டை முத்தி போச்சு. அப்புறம் தான் பார்த்தேன் ஒன்றும் சரி வரல. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேம்மா. நான் இப்போதைக்கு இனிமேல் போகிற ஐடியா இப்போதைக்கு எனக்கு இல்லைம்மா. எனக்கா எப்போ மனசு ரிலாக்ஸ் ஆகுதோ அப்போ தான்மா நான் போவேன். அதனால் நீ ஒன்றும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காதம்மா, கஷ்டமாக இருக்குது. ஆமாம்மா, அது விடாது. அங்கே என்னம்மா ஒன்றும் இல்லை, வெறும் பையன் வீட்டில் என்னை போய் கட்டி வச்சு விட்டேன். என்னம்மா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் 5க்கும் 10க்கும் தெரியுமா? ஒரு நல்லது கெட்டதுனாலும் போக முடியல, வர முடியல. ஏமா போமா, என்ன கஷ்டமான இடத்துல போய் கொடுத்து பெரிய குடும்பத்தில் வேற கொடுத்து வச்சுருக்குற. என்னப்போ நான் கஷ்டப்படுறேன். இப்போ உன் மருமவை பார்த்தியா எவ்வளோ ஜாலியாக இருக்கிற, எவ்வளோ பெரிய வீட்டில். நீ ஒரு ஆள் தான், நானும் தான் அங்கே போயிட்டேன். இப்போ பாரு ஜாலியாக அவன் மட்டும் இருக்கா. இது மாதிரி எப்படி ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி வாழ்க்கை இருந்தால் நானும் தான் ஜாலியாக வாழுவேன். என்ன பண்ணுறது, அதெல்லாம் யோசிக்காமல் நீ போய் கொடுத்துவிட்ட. என்னடி இப்படி பேசுகிற? நான் மட்டும் என்ன சும்மா வெறுங்கையோட வாங்கிச்சு விட்டேன்? நானும் சீர்வரிசை செஞ்சேன், அவ்வளோ செஞ்சேன்லம்மா. ஏமா இப்படி பேசுகிறேன்? நகை நட்டு போட்டிருக்கேன், ஏன் இப்படி பேசுகிற? ஒன்றும் செய்யாத மாதிரி. ஏன்மா உன் புருஷனும் கை நிறைய சம்பாதிக்கிறான், அப்புறம் என்னம்மா உனக்கு குறைவு சொல்லு. அது இல்லைம்மா, என் மாமியா நான் பெற்று போட்டிருக்குது 4 பொம்பளை பிள்ளைங்க. அது பூரா வந்து உக்காந்துக்குதுங்கம்மா. அது பிள்ளைங்க வைக்கிறதுக்கும் அது பிள்ளைங்களுக்கு காது குத்துவும் அது இதுன்னு ஒன்றுக்குமா வளகாப்புலேருந்து எல்லாம் செலவுமா. 4 பேத்துக்கு பண்ணால் என்னம்மாச்சு? செஞ்சு 10 கடனை வேறு வாங்கி எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதுலேயே போயிடுதுமா. நாளும் பாருமா எல்லாத்துக்கும் ஆளுக்கு 2 பிள்ளையாச்சு போய் பொழைக்கிறான்னு இல்லைம்மா. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்கம்மா. அதனால தான்மா நான் இன்றைக்கி சண்டை இழுத்துட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டேன். ஒரு முடிவு கட்டாமல் நான் ஊருக்கு போகிறதா ஐடியா இல்லைம்மா. சரிம்மா, நீ இப்படி சொல்றியே, இப்போ நீங்க வந்துட்ட உங்க அண்ணி கோச்சிக்கிட்டு போயிட்டா என்னம்மா செய்யறது சொல்லு. என்னம்மா என் கதையும் அண்ணி கதையும் ஒன்றா? அன்னைக்கு நான் ஒரே நாத்தனா. என்னம்மா எனக்கு அப்படி இல்லை, எனக்கு 4 பேர் இருக்கிறாங்கம்மா. ஒரு பங்கு செலவு செய்கிறதுக்கும் அங்கே 4 பங்கு நான் செய்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லைம்மா? இது உனக்கு புரியாதாம்மா? ஏம்மா நீ கூட புரியாத மாதிரி பேசுகிற? அதுக்கு அந்த மாமியாவே தேவலாம், அந்த கிளவியே தேவலாம். போமா நீ, உங்ககிட்ட ஒரு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி தானே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆறுதல் படுத்திட்டு போகலான்னு இங்கே வந்தேன். நீயே இப்படி பேசுனா நான் எங்கே தாம்மா போகிறது? ஏமா நீ இப்படி ஒண்ணுமே செய்யலன்னு பேசுற? உங்க அண்ணனும் உனக்கு எவ்வளவு செய்யறான். உங்க அன்னைக்கு தெரிஞ்சும் தெரியாமலோ எவ்வளவோ செய்யறான். போன மாசம் கூட உனக்கு 2 பவுன்ல செயின் எடுத்து கொடுத்தான். ஏமா அப்படி பேசுற? ஆமாம்மா ஆமாம், அந்த 2 பவுன் செயின் கொடுத்தான். அப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 5 பவுனுக்கு வளையல் போட்டான். இதை பூரா நீ எல்லாம் கணக்கு எழுதி வச்சுருக்கிறியாட்டுக்குமா? நான் வரும்போது போகும்போது கொடுத்த காசெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பியே. என்னம்மா நான் ஒரு தாய் வீட்டுக்கு வரேன், நான் வரும்போது நீ கொடுக்குறதா நினச்சி சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறேன். ஆனால் நீ பார்த்தியாம்மா எல்லாம் கணக்கு போட்டு எனக்கு எழுதி வச்சுருக்கிறல்லம்மா. அப்படிலாம் இல்லைம்மா, நான் கணக்குலாம் பேசலம்மா. நீ தான் ஒன்றுமே செய்யலன்னு சொல்லும் போது தாம்மா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் சொல்லிலாம் காட்டலம்மா. ஏமா அப்படி தப்பாக நினச்சிக்கிட்டேன்? உனக்கும் அண்ணனுக்கும் நான் இங்கே வர்றது போகிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேம்மா. அப்படி இல்லம்மா, இது உன் வீடுமா, நீ எப்ப வேணாலும் வந்து போ. என்ன நீ மருமகனோட வந்தினா நான் சந்தோஷப்படுவேன். சரி ஒரு நிமிஷம் இரு. இப்போ என்ன சொன்ன, இது யாரோட வீடு? உன்னோட வீடு மாதிரின்னு சொன்னம்மா. சரிம்மா, அப்போ இந்த வீட்டில் எனக்கு பங்கு இருக்குல்ல, அண்ணன்கிட்ட சொல்லி பாதி எனக்கு அப்படியே காசாக கொடுக்க சொல்லுமா. என்னம்மா இப்படி பேசுற? உங்க அண்ணனும் உனக்கு எவ்வளவு செலவு பண்ணா. உங்க அப்பா அவர் வீடு மட்டும் தான் கட்டினாரு, மற்றபடி உங்க அண்ணன் தான் இடம் வாங்கினா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, உனக்கு நகை போட்டான். அப்புறம் அவனுக்கு கடனும் கொஞ்சம் இருக்கு. நீ இப்படி பண்ண என்னம்மா பண்றது? அவனுக்குன்னு அப்புறம் என்னம்மா இருக்கு சொல்லுமா. ஏம்மா அவனை பற்றி தான் கவலைப்படுறிய ஒழிய என்னைய பற்றி நீ நினைக்கவே இல்லைல்லம்மா. சரிம்மா, இவ்வளோ பெரிய வீட்டில் அவனே அவன் பொண்டாட்டியோட நீயும் சந்தோஷமா இரு. இனிமேல் நான் இங்கே வரல, நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு. ஏம்மா அப்படி பேசுற? போவாதம்மா, நில்லுமா. வேண்டாம்மா வேணாம். நானும் சரி நம்ம அம்மா வீடு தானே, நம்ம அம்மா நம்ம மேலே பாசமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உனக்கு அந்த மருமவ மேலேயும் அந்த மவன் மேலே தானம்மா பாசம் வச்சுருக்கிற. என் மேலே உனக்கு பாசம் இருக்கிற மாதிரியே தெரியலம்மா. அப்படிலாம் இல்லைம்மா, போகாத, நில்லு. ஓஹோ, எனக்கு தெரியாம அவர் தங்கச்சி